முக்கிய செய்திகள். சென்னை புதுச்சேரி இடையே இன்று காலை வலுவிழக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. எதிர்க்கட்சிகள் நெருக்கடிக்கு பணிந்தது மத்திய அரசு. எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்து 9ஆம் தேதி விவாதம் நடத்த ஒப்புதல். சஞ்சார் சாத்தி செயலியால் மக்களை உளவு பார்க்க முயல்வதாக காங்கிரஸ் புகார். பயனர்கள் விரும்பாவிட்டால் நீக்கிக் கொள்ளலாம் என மத்திய அரசு விளக்கம். ஐரோப்பிய நாடுகள் விரும்பினால் ரஷ்யா போருக்கு தயார். சமாதான முயற்சிகளை முடக்க முயற்சிப்பதாக புதின் குற்றச்சாட்டு. வணக்கம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை புதுச்சேரி இடையே தமிழக கடற்கரை பகுதியில் வலுவிழக்கும் என்று கணித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம், இதன் காரணமாக நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து இன்று அதிகாலை 2:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு வடகிழக்கே 40 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது வட தமிழகம், புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்த நிலையில் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனால் நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உட்பட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நேற்றிரவு இடைவிடாமல் மழை பெய்தது. சென்னை ஓட்டேரியில் பழைய கட்டடம் ஒன்றின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் கணவன், மனைவி உட்பட 3 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புரசைவாக்கம் தானா தெருவில் மழைநீர் அகற்றும் பணிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி பணிகளை விரைவுபடுத்துமாறு உத்தரவிட்டார். இடைவிடாமல் பெய்த மழை காரணமாக சென்னை குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையிலும் பெருங்களத்தூரிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. நியூ சன்சிட்டி குடியிருப்பு பகுதியில் வீட்டிற்குள் தவித்து வந்த குடும்பத்தை தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் மீட்டனர். சென்னையில் உள்ள 22 சுரங்க பாதைகளில் தேங்கிய தண்ணீர் உடனுக்குடன் அகற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் நிம்மதி அடைந்தனர். சாலைகளில் தேங்கியிருந்த தண்ணீரையும் மாநகராட்சி ஊழியர்கள் இரவோடு இரவாக வெளியேற்றினர். இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரியில் பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த மத்திய அரசு எஸ்ஐஆர் நடவடிக்கை குறித்த விவாதத்தை 9ஆம் தேதி நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் 2வது நாளான நேற்றும் எஸ்ஐஆர் விவகாரத்தில் கடும் அமளி நிலவியது. மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் எஸ்ஐஆர் விவாதம் கோரி அமளியில் ஈடுபட்டதால் அவை தொடங்கிய 10 நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் தொடங்கியதும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தேர்தலில் வெற்றி பெற முடியாத கோபத்தை நாடாளுமன்றத்தில் காட்டுவதை ஏற்க முடியாது என்று கூறினார். எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்க அரசு தயாராக இருந்தாலும் உடனே நடத்த வேண்டும் என நிர்பந்திக்க கூடாது என்று தெரிவித்தார். வந்தே மாதரம் தொடர்பான விவாதத்திற்கு பிறகு எஸ்ஐஆர் பற்றி விவாதம் நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறியதை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எஸ்ஐஆர் விவாதம் கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுவது தொடர்பான விவாதத்தை முதலில் நடத்த அரசு விரும்புவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். ஆனால் எஸ்ஐஆர் பணி அழுத்தத்தால் 14 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதால் அதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு டெரிக் ஓபிரைன் வலியுறுத்தினார். இந்த விஷயத்தில் காலக்கெடு நிர்ணயிப்பதை ஏற்க முடியாது என திரு கிரண் ரிஜிஜு மீண்டும் கூறியதால் அதிருப்தி அடைந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து எஸ்ஐஆர் விவகாரத்தால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க
திரு கிரண் ரிஜிஜுவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். அப்போது வரும் 8ஆம் தேதி மக்களவையில் வந்தே மாதரம் 150ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம் தொடர்பான விவாதத்தை நடத்துவது என்றும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விவாதம் நடத்துவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இரு விவாதங்களும் முறையே 10 மணி நேரம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடாளுமன்றம் மக்களுக்கு சொந்தமானது என்று கூறி வரும் பிரதமர் திரு மோடி மக்கள் நலன் தொடர்பான பிரச்சினைகளை பற்றிய விவாதத்திலிருந்து நழுவுவதாக வலைதள பதிவில் சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை விட பெரிய பொது பிரச்சனை என்னவாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதை பதிவிறக்கம் செய்வது கட்டாயமல்ல என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கிய சஞ்சார் சாத்தி செயலியை இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து செல்போன்களிலும் 90 நாட்களுக்குள் இன்பில்டாக நிறுவ மத்திய அரசு உத்தரவிட்டது. ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட செல்போன்களிலும் அப்டேட் மூலம் அதை நிறுவ உத்தரவிடப்பட்டுள்ளது. மோசடி அழைப்புகள், பணம் பறிக்கும் லிங்குகள், தொலைந்த செல்போன்களை முடக்குதல் என பல்வேறு சைபர் குற்றங்களை இதன் மூலம் தடுக்க முடியும் என்று மத்திய அரசு கூறினாலும் இந்த செயலி பொதுமக்களின் தனியுரிமையை பறிப்பதாக எதிர்ப்பு எழுந்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி இந்த செயலியை கட்டாயமாக பதிவிறக்கம் செய்ய சொல்லி பொதுமக்களை உளவு பார்க்க திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். I mean, clearly, it's ridiculous. Now, where else do they want to, citizens have their right to privacy. Even all of you must be having a right to privacy to send your own messages to family, friends, without the government looking at everything. It's not just one thing. It's not just snooping on the telephones. It's overall. They are turning this country into a dictatorship. சஞ்சார் சாத்தி செயலி தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கைகள் அரசியலமைப்புக்கு எதிரானவை என்று சாடியுள்ள காங்கிரஸ் உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. தனி உரிமை மற்றும் சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல் என பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் 3ஆம் நபர் உருவாக்கிய செயலியை ஏற்க முடியாது என்ற கொள்கை முடிவுப்படி இந்த உத்தரவை அமல்படுத்த ஆப்பிள் நிறுவனம் மறுத்துள்ளது. இந்நிலையில் சஞ்சார் சாத்தி செயலியை செல்போன் விற்பனை செய்வதற்கு முன் நிறுவ வேண்டும் என்ற உத்தரவில் மாற்றமில்லை என்றும் பயனர்கள் விரும்பாவிட்டால் அதை நீக்கிக் கொள்ளலாம் என்றும் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். संचार साथी एक ऐप है और एक पोर्टल है जिसके आधार पर हर एक उपभोक्ता अपनी सुरक्षा अपने हाथों से कर पाता है. ये जन भागीदारी का एक कदम है. इसमें लोगों को ऑब्जेक्शन नहीं, लोगों को स्वागत करना चाहिए. சஞ்சார் செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது செல்போன் கேமரா, போனில் வந்து செல்லும் அழைப்புகள், எஸ்எம்எஸ்கள், போன் ஸ்டோரேஜ், நோட்டிபிகேஷன் விவரங்களை மட்டுமின்றி டார்ச் லைட் கட்டுப்பாட்டை கூட நம்மை கேட்காமலேயே பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியே ஆக வேண்டும் என நெருக்கடி தருவது விவாதங்களை எழுப்பியுள்ளது. செல்போன்களில் சஞ்சார் சாத்தி செயலியை வலுக்கட்டாயமாக நிறுவி நம்மை கண்காணிக்கும் அதிகாரத்தை மத்திய அரசு பெற முடியும் என்பது மிக மோசமான கண்காணிப்பு நடவடிக்கை என்றும் இது நம்மை குற்றவாளிகள் போல் கண்காணிக்கவே பயன்படும் என்றும் எதிர்ப்பு குரல்கள் வலுத்து வருகின்றன. ஐரோப்பிய நாடுகள் விரும்பினால் ரஷ்யா போருக்கு தயாராக இருப்பதாக அந்நாட்டின் அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். அண்டை நாடான யுக்ரைன் நாட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் சேர முயற்சித்ததை தடுக்க அந்நாட்டின் மீது ரஷ்யா நடத்தி வரும் போர் 4ஆம் ஆண்டை நெருங்கியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதற்காக அமெரிக்கா சார்பில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது ரஷ்யாவுக்கு சாதகமான பல அம்சங்களை கொண்டிருப்பதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தயக்கம் காட்டி வருகிறார். இந்நிலையில் யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஆலோசிக்க ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னரும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு நேற்று சென்றனர். அவர்களை சந்திப்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய புட்டின் யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளை முடக்கும் விதமாக ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சமாதான முயற்சிகளை தடுப்பதன் நோக்கம் சுமூக முடிவு எட்டப்படாமல் போனால் ரஷ்யாவின் மீது பழி போடலாம் என்ற எண்ணம்தான் என்ற புட்டின், ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் போரை விரும்பினால் அதை எதிர்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே இந்தியா ரஷ்யா 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் புட்டின் நாளை இந்தியா வருகிறார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக டெல்லி வரும் அவர் பிரதமர் திரு மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளார்.
அவரது பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்துவது குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடப்பதுடன் பாதுகாப்புத்துறை, அணுசக்தித்துறை, விண்வெளி மேலாண்மை, எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயலால் உருக்குலைந்துள்ள இலங்கையை மீட்டெடுக்க சுமார் 31 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. வடக்கு இலங்கை பகுதியில் கடந்த வாரம் சுழன்றடித்த சூறாவளி புயலால் கொழும்பு, அனந்தபுரா, பதுளை, நுவரெலியா, கேகாலை, கண்டி, ரத்தினபுரி உள்ளிட்ட 25 மாவட்டங்கள் நிலைகுலைந்து போயின. வன்னி, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் பகுதிகளும் மோசமான சேதத்தை சந்தித்தன. களனி நதி கரை புரண்டதால் கொழும்பு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் மிக பெரும் சேதத்தை சந்தித்தன. கொழும்புவுக்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் தொகை கொண்ட கம்பஹா மாவட்டத்திலும் கடுமையான வெள்ளம் பாய்ந்து அப்பகுதியை துவம்சம் செய்தது. கண்டி அருகே ரம்போடா கிராமத்திற்கு மேலே உள்ள மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு பாறைகள் விழுந்து ஒரு கிராமமே புதைந்தது. அலுவத்தகோடவிலும் நிலச்சரிவில் 10 வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. அதில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ඒකෙන් පුතා ගෙදරම දැන් ගහගෙන අල්ලපු ගෙදර ගහගෙන යනකොට අපි ඔක්කොම පැනලා ගියා. කොහොම හරි පැනලා ගියා. පැනලා ගිහලා ජීවිත බේරගත්තා. ඉතින් මොනවත් අපිට තත් එකක් නේ. ගෙදරත් අඬත් බේ හෙදෙන් කොහෙත් යන්න බේ. ගෙදර තමයි ඉන්නේ. ගොඩාක් කටි මේකෙන් දත් තුනා අපිට. ගොඩාක් කටි නැති වුණා. ඒ කියන්නේ මේ පැත්තේ මෙතන ගෙදර දෙක එකක් තිබ්බා. ඔතන ගෙදර එකයි, මෙතන එකයි, අතන පල්ලේ එකයි. ආයි පල්ලෙහා දෙකක්. උඩ තිබ්බා 5ක් විතර. ඔක්කොම එකපාරේ ඇවිල්ලා තියෙන්නේ. புயல் காற்றுடன் கொட்டிய மழையில் மலையக பகுதிகளில் சுமார் 500 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பொழிவு பதிவாகியுள்ளது. நுவரெலியா, நாவலப்பிட்டிய, கெலிஓயா, கம்பளை உள்ளிட்ட பல நகரங்களில் வெள்ள நீர் புகுந்து கடைகள் மற்றும் வர்த்தக மைய கட்டடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இலங்கை விமானப்படை மற்றும் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் வெள்ளப் பகுதிகளில் வீட்டு மாடிகள், கூரைகள், மரங்களில் சிக்கி தவித்த பலரை மீட்டு வருகின்றன. மீட்கப்பட்ட அனைவரும் 1000க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தில் சாலைகள், தண்டவாளங்கள் சேதமடைந்ததால் பேருந்து, ரயில் சேவைகள் முடங்கியுள்ளன. டிட்வா புயலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 465ஆக உயர்ந்துள்ள நிலையில் 366 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 1/3 பகுதி முழுமையாக சேதமடைந்துள்ளதால் அதில் இருந்து மீண்டு வர சுமார் 31 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. நெல்லையில் நள்ளிரவிலும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை வீட்டிற்கு அனுப்பாமல் எஸ்ஐஆர் பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுத்தியதால் பிஎல்ஓக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிகள் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. படிவங்களை பூர்த்தி செய்யாத வாக்காளர்கள் கனமழை பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பணிகளை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பதிலாக 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் எஸ்ஐஆர் பணிகளில் 1644 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளை பார்வையிட தேர்தல் ஆணைய பார்வையாளர்கள் இன்று வரவுள்ளதால் நெல்லை தச்சநல்லூர் மாநகராட்சி மண்டல அலுவலகம் உள்ளிட்ட 4 மண்டல அலுவலகங்களிலும் நள்ளிரவிலும் பணிகள் நடைபெற்றன. பணிகளை முடித்த பின்னரே வீட்டிற்கு செல்லலாம் என அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதால் 100க்கும் மேற்பட்ட பெண் அலுவலர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர். அதிகாரிகளின் நெருக்கடியால் மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான புலிவலம், விளமல், கமலாபுரம், மாங்குடி, அடியக்கமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்தது. மன்னார்குடி அருகே தலையாமங்கலம், ஏத்தக்குடி, வடபாதி, பொன்னமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேரங்குளம், சித்தேரி, தென்பாதி, ஏத்தக்குடி போன்ற பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் விளைநிலங்கள், சம்பா, தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி முழுமையாக அழிவு போயிருக்கு. அரசாங்கம் அதெல்லாம் பார்வையிட்டு கணக்கெடுத்து விவசாயிகளை பாதிக்காதவன்னா தகுந்த நிவாரணம் வழங்கணும். அங்கங்கே உள்ள வடிகால் வாய்க்கால்களை பழுதடைஞ்சிருக்குது. தலைமங்கலம் வடிகால் வாய்க்கால் பழுதடைஞ்சிருக்கு. அதெல்லாம் சீரஞ்சு கொடுக்கணும்.
திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் வட்டாரங்களில் ஏராளமான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கணக்கெடுப்புக்கு பிறகு முழு பாதிப்புகள் குறித்தும் தெரிய வரும் என்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பா தாளடி 1,46,000 ஹெக்டேர் நெற்பயிர்ல இதுவரைக்கும் ஒரு 16,986 ஹெக்டேர் நீர்ல மூழ்கி இருக்கு. இப்ப தண்ணி கொஞ்சம் வடிஞ்சிட்டு இருக்குது. இதுல பெரும்பாலான பகுதி பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, கோட்டூர் வட்டாரங்கள்ல நீரால் சூழப்பட்ட பரப்பு அதிகமா இருக்கு. தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது. தண்ணி வடிய வடிய நாங்க கணக்கெடுக்கும் படி செஞ்சிட்டு இருக்கிறோம். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சிக்கல், திருமருகல், கீழ்வேளூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரையில் பெரியார் நிலையம், கோரிப்பாளையம், ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. வாடிப்பட்டி, சோழவந்தான், அலங்காநல்லூர் பகுதிகளில் பலத்த இடியுடன் மழை கொட்டியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே மழையால் விளைநிலங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து உடனடியாக கணக்கெடுக்க முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இலவச தரிசன டிக்கெட்டுகளை ஒதுக்கீடு செய்ததில் தமிழர்களுக்கு குறைவான டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். வரும் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் இலவச தரிசனத்தில் பக்தர்களை அனுமதிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இதற்காக கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய ஆன்லைன் முன்பதிவு 1ஆம் தேதி முடிவடைந்தது. மொத்தம் 24,05,237 பக்தர்கள் இலவச டிக்கெட் கேட்டு முன்பதிவு செய்திருந்தனர். இவர்களில் குலுக்கல் முறையில் 1,76,000 பக்தர்களுக்கு டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதிகபட்சமாக ஆந்திராவில் 58,932 பக்தர்களுக்கும், தெலுங்கானாவில் 41,965 பக்தர்களுக்கும், கர்நாடகாவில் 20,929 பக்தர்களுக்கும், தமிழ்நாட்டிற்கு 11,703 இலவச தரிசன டிக்கெட்டுகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கேரளா, புதுச்சேரி, ஒடிசா, குஜராத் மாநில பக்தர்களுக்கு குறைந்த அளவிலேயே டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பக்தர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து அதிக அளவிலும், தமிழ்நாட்டு பக்தர்களுக்கு குறைந்த அளவிலும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு செய்தது தமிழக பக்தர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது. ராஞ்சியில் நடந்த முதல் போட்டியில் இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. இந்நிலையில் 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரின் 2வது ஆட்டம் ராய்ப்பூரில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் ராய்ப்பூரில் முகாமிட்டு தீவிர பயிற்சி மேற்கொண்டனர். இன்றைய போட்டியில் வென்றால் தொடரை கைப்பற்ற முடியும் என்பதால் இந்திய அணி கூடுதல் உத்வேகத்துடன் ஆயத்தமாகி வருகிறது. அதே நேரத்தில் முதல் போட்டியில் தோல்வியடைந்த தென்னாப்பிரிக்கா அணி இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க தீவிர முனைப்பு காட்டும் என்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை, புதுச்சேரி இடையே தமிழக கடற்கரை பகுதியில் இன்று வலுவிழக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த மத்திய அரசு SIR நடவடிக்கை குறித்த விவாதத்தை 9ஆம் தேதி நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. சஞ்சார் சாத்தி செயலியை பதிவிறக்கம் செய்ய உத்தரவிட்டதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதை பதிவிறக்கம் செய்வது கட்டாயமல்ல என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.